The eagle is coming, gotta start running, blood is rushing. Hello friends, welcome to Trading Master. This is Davis here. இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே எப்படி ட்ரேட் ஆச்சு, மண்டே நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரைடே ஓப்பன் வந்து 21,298 மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் சின்னதாக ஒரு கீழே வந்து கரெக்ஷன் மாதிரி கொடுக்க வந்து இந்த ஏரியாவில் உள்ள கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிச்சு. 50% மார்க்கெட் என்னாச்சு என்ட்ரி ஆகி மறுபடியும் மார்க்கெட் அப் சைடில் கண்டினியூ ஆச்சு. ஏன்னா ட்ரெண்டு ஆல்ரெடி அப் சைடு நமக்கு தெரியும். அதனால் மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப் சைடில் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கீழே எல்லாமே பிரேக்கர் பிளாக் எல்லாமே மார்க்கெட் வந்து விட்டுட்டு தான் வருது. எல்லா ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் வந்து என்ன போய்ட்டு எடுக்கலை. மார்க்கெட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு இந்த மாதிரியே தான் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அப் சைடில் போய்ட்டுருக்குது. பிரேக் ஆச்சுனாலும் திருப்பி அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, திருப்பி வராமல் அப் சைடில் தான் மார்க்கெட் வந்து போய்ட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இன்னும் அப் சைடில் தான் இருக்குது. இன்னும் ட்ரெண்டு திரும்பினாலுமே ஃபேக்காக ஒரு ட்ரெண்டு கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து அப் சைடு போகுது. நமக்கு என்ன ஒரு சிஹெச் ப்ளஸ் ஒரு பிஓஎஸ் இந்த ரெண்டு இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து செல் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ண போகிறோம். இல்லைனா மார்க்கெட் எங்கெங்கே பை சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ, இப்போ இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் 50% பை ஏரியா. அப்போ இந்த பை ஏரியாவிலேருந்து நம்ம பை பண்ணலாம். இதே மாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணுது, அப் சைடுக்கு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கங்கே பை வந்து போய்ட்டுருக்குது. இப்போ நமக்கு வந்து மண்டே எங்கே பை பண்ணலான்னா, மார்க்கெட் 21,576க்கு மேலே மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா, கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 21,630, 21,690, லாஸ்ட் டார்கெட் வந்து 21,750. இது ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் ஒன் சைடு மூவ் வந்துச்சுன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த இதில் பை பண்ண போகிறோம். அப்போ மார்க்கெட் வந்து சில நேரம் ஃப்ளாட் ஓப்பன்லேயோ இல்லை மார்க்கெட் கீழேயோ ஓப்பன் ஆகி கேப் டவுன் ஓப்பன் ஆகி மறுபடியும் அப் சைடில் போகும். இப்போ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எல்லாமே நமக்கு வந்து கேப் அப்லேயே தான் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து போய்ட்டுருக்குது. அப்போ இந்த மாதிரி கேப் டவுனில் இல்லாட்டி கேப் அப்பில் சின்னதாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வருதுல, இந்த மாதிரி மார்க்கெட்டு ஃப்ளாட் ஓப்பன்லேயோ இல்லைனா கேப் டவுன்லேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 21,500 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பை பண்ணிக்கலாம். 21,500 இந்த மார்க்கெட் எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து சேமாக தான் இருக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் என்னது இப்போதைக்கு ஒரு ஒன் சைடு மூவ் கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஒன்று சேம் இதே மாதிரி ஒன் சைடு மூவ் கீழே வந்துட்டு மேலே போகாமல் ஒரே ஒன் சைடு மூவாக இருக்க சான்சஸ் இருக்கும். இல்லைனா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஓப்பன் லோ ஹை, இந்த மாதிரி ஓப்பன் ஹை லோ சேம் க்ளோஸ் ஓப்பனிங் ஏரியாவில் வந்து க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 47,987 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவை பிஓஎஸ் கொடுத்த மாதிரி கொடுத்து மார்க்கெட் என்னாச்சு கீழே நீக்கி ஃப்ளோ ஆகி வந்துச்சு. அப்போ எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கே மார்க்கெட் வந்து கீழே உள்ள ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, உள்ளே இருந்த இன்சைடு பார் ஆர்டர் பிளாக்கில் ஒரு என்ட்ரி எடுத்துச்சு. மறுபடியும் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் போய்ட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் லோ ஹை வந்து ஓப்பனிங் ஏரியாவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி. இந்த இடத்துல நம்ம என்ன தான் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் பார்க்க முடியுமே தவிர மறுபடியும் ஒரு பை சைடுக்கு தான் போயிருக்க முடியும். செல்லுக்கு நீங்கள் எடுக்க முடியலைனாலும் பை சைடுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது என்ன ஆகுனா, டைம் டிகே இந்த மாதிரி சில விஷயங்களால் மார்க்கெட் வந்து என்ன செய்யாது, பெருசாக ஒரு மூவ் இருக்காது. மார்க்கெட்டில் என்ன தான் மூவ் இருந்தாலும் ஆப்ஷன்ஸில் அவ்வளோ இந்த அளவுக்கு மூவ் இருக்காது. இப்போ மார்க்கெட் வந்து 48,400க்கு மேலே நம்ம வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா பை பண்ணிக்கலாம். நமக்குள்ள டார்கெட் பார்த்திங்கன்னா 48,480, டார்கெட் டு 48,530, ஃபைனல் டார்கெட் நமக்கு 48,600 இருக்கும். இது நமக்கு ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும். அதேமாதிரி மார்க்கெட் ஒன் சைடு மூவ் ஆனால் மட்டும் இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா மார்க்கெட் என்ன பண்ணுவோம், சேம் இதை மாதிரி ஓப்பன் ஹை
லோ வந்து ஓப்பனிங் ஏரியாவில் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதனால் இப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 15-30 மினிட்லேயே ஒரு ஹையை கொடுத்துருச்சு. மறுபடியும் இங்கே ஒரு சிக்ஸ் கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே பையை விட்டாலும் இந்த செல்லுக்குள்ளே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து 48,000க்கு கீழே மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா நம்ம அது செல் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 47,930. நமக்குள்ள டார்கெட் டு 47,850. நமக்குள்ள ஃபைனல் டார்கெட் 47,800. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃபேர் வேல்யூ கேப்பு, இங்கே ஆர்டர் பிளாக்கு, இது எல்லாமே மார்க்கெட் வந்து விட்டுட்டு வந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஒன்று மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். இல்லைனா லேட்டராக மார்க்கெட் கீழே வர்றதுக்காக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை விட்டுட்டு போகலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலை கிராஸ் பண்ணால் நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் 50% மார்க்கெட் வந்து கவர் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50% கவர் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணால் நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸில் உள்ளே போய்க்கலாம். Hope this video is useful. Thank you so much for watching. Happy trading. Good luck.